கட்சிக்குள்ளே ராமதாஸ்க்கு அடுத்தது அன்புமணி ராமதாஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஆரம்பத்திலேருந்தே பார்த்தா கூட்டணியில் சேர்றதுல இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். 2024 ஏடிஎம் கூட போயிருந்தால் குறைந்தபட்சம் தர்மபுரியாக ஜெயிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் 2 பேரும் மாற்றி மாற்றி தப்பான முடிவு எடுப்பாங்க. யாரோ 2 பேரில் யாரோ ஒருத்தரை திமுக கூட்டணி உள்ள வரத்துக்கு பேசி முடிச்சிடலாம். அது சன்னாக இருக்கலாம், டேடாக இருக்கலாம். அப்போ இப்போ என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகுது. அதில் பலமான இது அணின்னு பார்த்தா ஏடிஎம்கேக்கு அப்புறம் பாமக தான். அப்போ அது சேர விடாமல் உடைக்கிற வேலையை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு எடுத்த முடிவில் அப்போ இது பல மாற்றங்களை தமிழக அரசுக்குள்ளே கொண்டு வரும். வட மாவட்டங்களில் பெரிய அளவில் பிரச்சனை. நம்ம கூட விசிக இருக்குது. விசிகவுடைய பெரும்பாலான ஓட்டுகள் விஜய்கிட்ட போகிற மாதிரி ஏற்பாடு இருக்குது. அப்போ விசிக இருந்தும் நமக்கு இது கிடையாது. அப்போ அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணோம். எதாவது பண்ணோன்னா ராமதாஸ் தேவை. திமுக பாமக கூட்டணிக்குள்ளே வருதுன்னா விசிக நிலைமை என்ன, வேல்முருகன் நிலைமை என்ன? நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேங்கிற லெவலில் தான் பேசியிருந்தாரு. அதான் பனையூர்ல ஆஃபீஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. தனி கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா பாமக 2ஆக உடையும். அந்த பாமக என்டிஏ கூட்டணி, இந்த பாமக இந்த கூட்டணினா முடிஞ்சதுக்காக. ஓகே, இப்போ தாவேக்கா பலம் பெறும், அதுதான் விஷயம். ஓரளவு பலம் பெறும். ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, ஃபன் பண்ணுறாரு. ஆதவர்ஜுனா தெய்வ திருமகனா இவங்க எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு அவர் தொகுதிக்கு பண்ணிக்குவார். அவர்கிட்ட விஜய் பார்த்து ஒரு 10 தொகுதி பார்த்துங்கன்னா பார்த்துக்குவார். ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்கிற மரியாதையில் 25% கூட இவருக்கு இல்லையே. வக்போர்டு மசோதா சம்மந்தமாக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வரலீங்க. குறைந்தபட்சம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தானே பண்ணியிருப்பீங்க. நைட்டு உட்காந்து யாராவது இந்த வக்போர்டு மசோதாவில் என்னப்பா சொல்லியிருக்குது, அந்த கண்டென்ட் என்ன கொடு. நான் மாற்று அரசியல் அல்லவா, நாம் அவர்கள் இல்லை அல்லவா. அப்போ வேற யாரோ போட்டாங்க கூட அந்த பிரச்சனை வரும் இல்ல. சும்மா ரசிகமன்ற ஏங்க எதுனா பட்டா போட்டா கொடுத்துருக்கு. நான் தான் எம்ஜிஆர்ன்றீங்களா? நான் தான் எம்ஜிஆர் உதாரணம் திருப்பி காமிக்கிறேன். எம்ஜிஆருடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் முஸ்ரிபுத்தர், அவரையா கொண்டு வந்து கட்சியில் போட்டார். இவர் என்ன அரசியல் தெரியும்? நான் அன்னையிலேருந்து தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த புகழ்ற ஒரு தலைவர் என்ன குறுன்னு பார்க்குறாரு. என்னடா இவன் இப்படி பேசுகிறானே, இவ்வளோ நாளாக இப்படி இருந்தானே, என்னடா இன்னைக்கு மட்டும் இப்படி பேசுகிறானே அப்படின்னு தலைவர் இதெல்லாம் நிறுத்து, கம்முன்னு உட்காரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பிரேக்கிங் என்னன்னு பார்க்கும்போது, பாமக கட்சியிலேருந்து தலைவர் அன்புமணி அவர்கள் நீக்கம், நிறுவன தலைவர் நானே இருக்கேன், நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவராகவும் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2022 2025 வரைக்கும் தலைவராக இருந்த அன்புமணி நீக்கம், திடீர் நீக்கம். எதனால், என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள? பொதுவாக வாரிசு கட்சிகள் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் அது இந்த அளவுக்கு வர்றது ரொம்ப கம்மி. இப்போ திமுக எடுத்துட்டா கூட அடுத்த தலைவர் யார் அப்படின்றதுல ஒரு பெரிய கலைஞருக்கு அப்புறம் யாருன்றதுல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டே இருந்தது. அதனாலே அவர் கடைசி வரைக்கும் தலைவர் பதவி யாருக்கும் கொடுக்காம இருந்தார். அப்புறம் அழகிரி வருவாரா இல்லை ஸ்டாலின் வருவாரான்லாம் போட்டிலாம் நடந்தது. இந்த போட்டியில் அழகிரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால, ஓவராக உணர்ச்சி வசப்பட்டதுனால கட்சியை விட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணுற லெவலுக்கு கலைஞர் போனார். அதுக்கப்புறம் நமக்கு பிறகு ஸ்டாலின் தான் கரெக்டுன்ற மாதிரி அவரை செயல் தலைவராக போட்டிருந்தார். அவர் மறைவு வரை அவர் தான் தலைவர். மறைந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் தலைவரானார். அப்போ இந்த மாதிரி கட்சிகளில் இப்போ முலாயம் சிங் யாதவ் அவரை கட்சிக்கு தலைவராக்கணுன்னா அவர் அப்பாவை நீக்கிட்டார். அந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. அதனால் இந்த மாதிரி குடும்ப கட்சி வாரிசு கட்சியில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஆரம்பத்திலேருந்தே பார்த்தா கூட்டணியில் சேர்றதுல இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்பா ஒரு நல்ல முடிவு எடுத்து வச்சுருப்பார். அந்த தேர்தலில் அந்த கூட்டணி போனால் ஜெயிக்கலான்னு இருக்கும். மகன் மாறி முடிவெடுப்பார். அப்போ அந்த கூட்டணி போனோன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இன்னொரு தேர்தலில் மகன் நல்லா முடிவு எடுத்து வச்சுருப்பார். அப்பா வேறு முடிவு எடுப்பார். அந்த முடிவும் தப்பான முடிவாக இருக்கும். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போவோம். இந்த மாதிரி 1-2 தவிர பெரும்பாலும் இவங்க காற்றடிக்கிற போது மாவு வைக்கிறது, மழை பெய்யும் போது உப்பு வைக்கிற வேலை தான் பண்ணியிருக்காங்க. 2019 திமுக கூட்டணிக்குள்ளே போக வேண்டியது. மகன் பேசிட்டு போகிறாரு. அப்போ ஒரு 7 சீட்டு நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது பார்லிமெண்ட்டில். அன்றைக்கி அது கிடச்சிருந்தா 7 அடிச்சிருப்பாங்க. 2024 ஏடிஎம் கூட போயிருந்தால் குறைந்தபட்சம் தர்மபுரியாக ஜெயிச்சிருக்கலாம். அந்த சான்ஸையும் விட்டாங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் 2 பேரும் மாற்றி மாற்றி தப்பான முடிவு எடுப்பாங்க. தப்பான முடிவு எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால் கட்சி ஒன்றும் இல்லாமல் போகும். இல்லாட்டி இன்றைக்கி அவங்க வேறு லெவலில் இருக்கலாம். அப்போ இது ஒரு பக்கம். கட்சிக்குள்ளே ராமதாஸ்க்கு அடுத்தது அன்புமணி ராமதாஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும், ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக போன வருஷம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி முகுந்தன் சொல்லிட்டு அவன் பேரன், அவரை வந்து இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறார் மேடையில். இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, சண்டை போடுற விஷயம்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும், கட்சி இந்த மாதிரி விஷயம் பேசுகிறது அஃபிஷியல் விஷயம்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். அங்கே சண்டை போட்டுக்கலாம். அறிவிக்கும் போது முடிவு எடுத்துகிட்டு வந்து அறிவிக்கணும். அது ஒத்த கருத்தாக 2 பேருக்கும் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சட்ட திருத்தமே அதுக்கு கிளம்புவார் இவர், நம்ம ஜிகே மணி. இவர்கிட்ட சொல்லுவார், போங்க போங்க போய் தான் பண்ண போகிறாரு முக்கியமானது, கிளம்புங்க. அப்படின்னா எப்படி கிளம்ப முடியும் அவர்? இல்லை 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 கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு பொது மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அந்த ரியாக்ஷன் காமிப்பார். ஆக்சுவலாக எந்த தலைவரும் அப்படி காமிக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய தலைவர், இப்போ ஜெயலலிதாலாம் கோவப்படுவாங்க, கட்சிக்காரங்கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பொது மேடையில் நீங்கள் சாந்த சொருப்பியாக இருப்பாங்க, வெளியவே தெரியாது. மற்றது எல்லாம் தனியாக. அந்த மாதிரி இது இவர் முகுந்தனை நியமிக்கிறாருன்னு அவர் அன்புமணிக்கு துணையாக செயல்படுவார்னு. யாருக்கு? உனக்கு தான், எனக்கெல்லாம் வேணாம், போன்னு கற்றுங்க ஜனங்க. வேணாண்ணா எனக்கு வேணாம், என்ன பயம் இருக்குது அவனுக்குன்னுவார். இன்னொரு வாரிசா, குடும்ப வாரிசா ஏதாவது சொன்ன மாதிரி இருந்தது அவர். அதாவது பொது மேடையில் வரும்போது நம்மளே நம்ம வீட்டு பசங்களே அவர் போகிறாரு வர்றாரு, ஒய்ஃபை சொல்லும் போது அவங்க இவங்கன்னுவோம். அப்போ என்ன இருக்குது அவருக்குன்னு கேட்கலாம். என்ன இருக்குது அவனுக்கு? கட்சிக்கு வந்தால் 4 மாதம், அதுக்குள்ளேயும் ஒரு இதுன்னா 3 இடத்துல கொடுக்கட்டுமே, தயாராகி வரட்டுமே. அவர் சொல்கிறது கரெக்ட், அன்புமணி சொல்கிறது கரெக்டு. ஆனால் அது சொல்கிற இடம் தான் தப்பாகும். அப்போ அவர் இன்னும் ரைஸ் ஆகி, இது நான் வைக்கிற கட்சி, நான் ஆரம்பித்த கட்சி, இங்கே நான் சொல்கிறதா முடிவு, இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லை போங்க, நீங்கள் எடுங்க, நீங்கள் முடிவு தானே, என்ன போ கிளம்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முகுந்தன் இல்லைன்ட்டு முடிவாகி ஒரு மாதிரி சமாதானம் ஆனாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் எந்திரிச்சு, பனையூரில் நான் ஆஃபீஸ் திறந்துருக்கேன், எதாவது கான்டாக்ட் பண்ணுவாங்க அங்கே வாங்கன்னு அறிவிப்பார். அதுவே கிட்டத்தட்ட அடுத்த கட்டத்துக்கு நகரத்தில் ஏற்பாடு தானே. தலைவர் பதவி தான் அவங்க இதில் வெயிட்டான பதவி. அப்போ இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இது நெருப்பு தானே, இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு, திமுக பவர்ஃபுல் எப்போவுமே. அவர்கள் கூட்டணி, இப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதா அந்த வேலையை பண்ணியிருந்தாங்க, பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ திமுகக்குள்ளே அது வேறு டீம்லாம் ஒர்க் பண்ணுது, ஏதோ ஒரு வகையில் நம்ம நிற்கணும் அப்படின்னு. அந்த வகையில் யாரோ 2 பேரில் யாரோ ஒருத்தரை திமுக கூட்டணி உள்ள வரத்துக்கு பேசி முடிச்சிருக்கலாம். அது சன்னாக இருக்கலாம், டேடாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர். அப்போது இப்போ என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகுது. அதில் பலமான இது அணின்னு பார்த்தா ஏடிஎம்கேக்கு அப்புறம் பாமக தான். அங்கே தான் பிஜேபி இருந்தாலும் பாமக தான் பெரிய அணி அடுத்தது. அப்போ பாமக, பாஜக, ஏடிஎம்கே ப்ளஸ் தேமுதிக இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு பலமான ஒரு அணியாக அமையும். அப்போ அது சேர விடாமல் உடைக்கிற வேலையை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம டிஎம்கே கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு எடுத்த முடிவில் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். ஒருவர் டிஎம்கே கூட்டணி போகணுன்னு ஆசைப்படுறாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேரில் யாருன்னு இனிமேல் தெரிஞ்சிடும். அப்போ இன்னொருத்தர் அதுக்கு முட்டுக்கட்டியாக இருக்கும்போது அநேகமாக ராம்தாஸ் முடிவெடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இவர் முட்டுக்கட்டையாக இருந்ததுனால இவரை நகர்த்துற ஏற்பாடு, நான் தான் தலைவர், கூட்டணி பற்றி நான் தான் முடிவெடுப்பேன்னா, அப்போ இது வந்து பல மாற்றங்களை தமிழக அரசியல் உள்ள கொண்டு வரும். ராம்தாஸ் பாமக உள்ளே போகிறதுனால வட மாவட்டங்களில் விஜய் வர்றாருல, விஜயுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு பயமாக இருக்குது, யங்ஸ்டர்ஸு இவங்கெல்லாம் இது ஒன்று. அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு பலம் வேணும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கே ரொம்ப கிளவர், அவங்களுடைய பெண்ணு உளவுத்துறை ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எங்கெங்கே பிரச்சனை வருது அப்படின்றப்போ வட மாவட்டங்களில் பெரிய அளவில் பிரச்சனை. நம்ம கூட விசிகே இருக்குது, விசிகேவுடைய பெரும்பாலான ஓட்டுகள் விஜய்கிட்ட போகிற மாதிரி ஏற்பாடு இருக்குது. அப்போ விசிகே இருந்தும் நமக்கு இது கிடையாது. அப்போ அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணோம், எதாவது பண்ணோன்னா ராமதாஸ் தேவை, பாமக தேவை. எப்படியாவது பாமக உள்ளே கொண்டு வாங்கன்னு ஜெகத் ரட்சகன், ஏவாவேலு எல்லாம் பேசியிருக்காங்க. இது ஒரு 2-3 மாதம் முன்னே லைட்டாக கசிஞ்சுது. இப்போ அந்த அடிப்படையில் கூட்டணி நகர்த்துறதுக்கான வேலையே நடக்குது போல். அதில் இவங்களுக்குள்ள பிரச்சனையாகி நடக்குது. இப்போ இதில் என்னென்னா, இந்த தடவை தப்பான முடிவை தந்தை தான் நினைக்கிறேன் எடுக்கிறார். ஏன்னா திமுக சொன்னார், பாஜக கூட்டணி வருமா வராதான்னு முடிவெடுத்து சொல்கிறேன் சொல்லியிருந்தாரு. அப்போ அவர் தான் கூட்டணி பற்றி நான் சொல்கிறேங்க. பாஜக கூட்டணினா
கூட்டணி பற்றி நான் இனிமேல் கலந்து பேசி இவர் யார்கிட்ட கலந்து பேசி சொல்லுவார், இவர் அறிவிக்கிறதா பொதுக்குழுவில் பேசி சொல்கிறேன். நான் சொல்வதே அரசியல், நான் சொல்வதே சாசனம், அவ்வளோதான். மற்றவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி போயிடுவாங்க. அப்போது திமுக பாமக கூட்டணிக்குள்ளே வருதுன்னா விசிகா நிலைமை என்ன, வேல்முருகன் நிலைமை என்ன, அதிமுகவுக்கு போக முடியாது. அப்போ தாவேகா பலம் பெறுகிறது, தாவேகா கூட்டணிக்கு விசிகா போகிறது, ப்ளஸ்ஸு இந்த வேல்முருகனும் போவார். அப்போ 3 அணிகள்ன்ற மாதிரி போகும். விசிகாவுக்கு இவர்கள் இது பண்ணுவாங்க. ஒருவேளை விசிகா போகுது அப்படின்னா கூட்டணி சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வந்தால் சிபிஎம்மும் விலக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த அப்பா புள்ள சண்டை பல மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அதனால் இல்லை இப்போது டிஎம்கே கூட்டணிக்குள்ளேயே விசிகா பாமக ரெண்டுமே இருக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், ஒன்று இன்னுன்னா ஒன்று அவுட்டு. டேப் ரிகார்டில் கேஸ்ட் போனோன்னா அந்த கேஸ்ட் எடுத்து தானே போட முடியும். எப்படி கேஸ்ட்? இப்போ விசிகா ஒரு பலமான கூட்டணியில் தான் இருக்க மாதிரி இருக்காங்க. அதாவது பலமாக இருக்காங்க, கூட்டணிலேருந்து வெளியே வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நாங்கள் துரத்தி விட்றோம், நீ வெளியே என்ன கிளம்புறாசா, அங்கே வெயிட் பண்ணுகிறாரு, கிளம்புங்க, அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் இருப்பேன் அப்படின்னா இருப்பீங்க? அதெல்லாம் முடியாது. இன்னும் 2-3 நாளில் ரியாக்ஷன் வந்துடும், டோன்ட் வரி. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, அவருடைய ரியாக்ஷனும் வரல. நான் தனியா கட்சி ஆரம்பிக்கிறேங்கிற லெவலில் தான் பேசியிருந்தாரு. அதான் பனையூர்ல ஆஃபீஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. தனி கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா பாமக 2ஆக உடையும். அந்த பாமக என்டிஏ கூட்டணி, இந்த பாமக இந்த கூட்டணினா முடிஞ்சது கதை. அன்புமணி ராமதாஸ் பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஒன்று என்டிஏ கூட்டணி, ஒன்று டிஎம்கே கூட்டணி இதாகும். எப்படி பார்த்தாலும் விசிகா வெளியேறுவது உறுதி. ஏன்னா டேப் ரிகார்டில் ஒரு கேசட் தானே போட முடியும். அப்போ இன்னொரு கேசட்டு இல்லை, இப்போ பேசி ஒரு சமரசம் பண்ணி ஒரே இடத்துல வச்சாங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன் சார்? இவர் தான் பரம எதிரிகளாச்சு. கீழ் அணிகளில் அடிப்படும். திருமாவளவனுக்கு பெரிய சிக்கலாகும். நீங்கள் அவங்களுடைய நடுவில் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் சேர்ந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கின்னு தமிழ் சால் வருது அது இதுன்னு கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் முட்டுச்சு. இவங்க பிஜேபி காங்கிரஸ் மாதிரி, ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி கீழே. அதனால் இருக்க வாய்ப்பு இல்லை. வேல்முருகனும் இருக்க வாய்ப்பு இல்லை. 2 பேர் சொல்கிற பட்சத்தில் விசிகா தாவேக்கா கூட இணையும் பட்சத்திலையும் இங்கே விஜய் தானே தலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், என்னப்போ அதுக்கு ஒத்துக்க என்ன திரும்ப ஒத்துக்க மாட்டார்ல? அதெல்லாம் ஒத்துக்காப்புல. ஒத்துக்கலைன்னா 2004 என்னமோ தனியாக நின்னார், ஒன்றுமே இல்லாமல் கிருஷ்ணசாமி கூட கூட்டு சேர்ந்து நின்னார். அந்த மாதிரி ஆகிடுவார். அதனால் நீங்கள் காலத்துக்கு ஏற்ற முடிவு எடுக்கணும். அதனால் அவர் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இப்போ தாவேக்கா பலம் பெறும், அதுதான் விஷயம். ஓரளவு பலம் பெறும். பலம் பெறும்லாம் கிடையாது, ஓரளவு பலம் பெறும். பிரிச்சுடுவாங்க. என்ன நடக்கும்னா 2006 மாதிரி கூட நடக்கலாம். ஓட்டை பிரித்து 2 பேரையும் காலி பண்ணி விட்டு இவர் ஒரு பர்சன்டேஜ், ஆனால் ஜெயிப்பாராமா, எம்எல்ஏக்கள் வருமா வரா தெரியாது. இவர் பண்ணார்ல, தேமுதிக பண்ணுச்சு 2006 காலி பண்ணி விட்டாப்புல. 2 பேருமே காலி. இவர் 93, அந்த அம்மாவுக்கு 63. கூட்டணி நம்பி தான் உட்காந்தார் கலைஞர். அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம். அந்த வேலையை தாவேக்கா பண்ணோம், அப்படி தான் நடக்கும். மற்றபடி 234 தொகுதியிலும் வேட்பாளரை போடுவதற்கு தாவேக்கா தடுமாறி கொண்டு வர நேரத்தில் இவர்கள் கை கொடுத்து ஒரு 20 இடம் 15 இடம் தடுமாறுறாங்க. அது உண்மைதானா? தொகுதிக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற உண்மைதானா? ஆள் இல்லைன்னா அதற்கேற்ற ஆள் இல்லை, ஆள் இருப்பாங்க. 234 தொகுதிக்கு மனு கொடுன்னா ஒரு தொகுதிக்கு 10-20 பேர் மனு கொடுப்பாங்க. மனுவுக்கு கட்சிக்கு இவ்வளோ கட்டணும் அது இதுன்னு வந்தால் பெண் வாங்குவாங்க. 2வது தேர்தலுக்கு யார் செலவு பண்ணுறது? இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நேர்மையாலாம் பண்ண முடியாது. குறைந்தது ஒரு 10 கோடி செலவு பண்ணி ஆகும். எங்கே போவாங்க? ஆதவர்ஜுனா இருக்கார்ல, ஃபண்ட் பண்ணுறாரு. ஆதவர்ஜுனா தெய்வ திருமகனா இவங்க எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு அவர் தொகுதிக்கு பண்ணிக்குவார். அவர்கிட்ட விஜய் பார்த்து ஒரு 10 தொகுதி பார்த்துங்கன்னா பார்த்துக்குவார். உசி ஆனந்தை பார்த்துக்குங்க, என்னை பார்த்துக்குங்க, அவரை பார்த்துங்கன்னா பார்த்துக்குவார். இல்லை ஆதவர்ஜுனா ஆதரவாளர் 4 பேர்னா அவங்களும் பார்த்துக்குவார். எல்லாருக்கும் அவர் எப்படி பார்த்துக்குவார்? என்ன பணம் காய்க்கிற மரமாக வச்சுருக்காரு. சரி, அப்படி பண்ணுறதுக்காக ஆதவர்ஜுனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக மரியாதை கொடுக்குறீங்களா? எல்லாத்துட்டையும் மரியாதை இல்லை, அவர் தான் அடுத்த லெவலில் இருக்கார். அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. நீங்கள் உள் நடைமுறைகளில் அங்கேயே நில்லுங்க, அப்படி தானே. ஈவன் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்கிற மரியாதையில் 25% கூட இவருக்கு இல்லையே. முடிவெடுக்கிற அதிகாரம்லாம் ஜான்கிட்ட தானே இருக்குது. அதான் பிரச்சனை. இல்லை, இப்போது பேக் எண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அரசியல் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மரியாதை டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இது ஒரு வினோதமான கட்சியாக இருக்குதுங்க. பேக் எண்ட் ஒர்க் பண்ணுற ஆளை கொண்டு போய் உள்ளே விட்டுருக்காங்க. நீ முடிவு பண்ணு, யார் உள்ளே வரணும் வேணாம், யார் என்னன்னு நீ முடிவு பண்ணுங்க. அந்த இதை கையில் வச்சுக்கிட்டு இவர் புஷியானந்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, புஷியானந்துக்கு என்ன
உனக்கோசரம் தான் கட்சி ஆரம்பிச்சிக்கிறோம். உன் கட்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆதவ் மாதிரி ஆள் வந்தால் அப்புறம் உனக்கோசரம் கட்சி ஆரம்பிச்சுன்னா இருக்குது, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. உனக்கோசரம் தான் கட்சி ஆரம்பிச்சிக்கிறாங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வரும். அதனால் ஆதவ ஓரம் கட்டி வைக்கிறாரு. ருசிக்கு மற்றவங்க உள்ளே வந்தால் அவர் இருப்பு கெட்டுப்படும். ஏன்னா அவர் ஆகச்சிறந்த அறிவாளி தான். அவர் ஏன் சார் இருப்பு கெட்டுப்போ? அவர் பின்னாடியே நிறைய அடுத்த வார்த்தை கவனிக்கலையே, ஆகச்சிறந்த அறிவாளி அல்லவா. எந்த பிரச்சனைனாலும் பிச்சு அப்படியே வேறடி மண்ணோட பிரச்சனையை பிரித்து சொல்லுவார். அப்போ அதை அவரோட ஒரு அறிவாளி வந்துட்டாருன்னா சிக்கலாயிடும்ல கட்சிக்குள்ள. ஒரு சாதாரண பின்னாடியே அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, அவருக்கு தொண்டர்கள் அப்படியே ரசிகர்கள் கன்வெர்ட் ஆகி இங்கே வந்திருக்காங்க. அவர் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தானே அங்கேயே இருந்தார். உனக்கோசரம் தான் அங்கேயே இருந்தார். கட்சி ஆரம்பிச்சோன்னா உனக்கோசரம் தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க. அடுத்த லெவலில் யார் வந்தாலுமே எவ்வளோ இன்டெலிஜென்ஸாக இருந்தாலுமே அதுக்கு அடுத்த லெவலில் தான் இருக்க முடியும். அவருடைய பதவிக்கு எந்த பாதிப்பு வந்துடாது. இல்லை, ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். தலைமை பதவி என்பது நாமே எல்லா வேலையும் செய்கிறது அல்ல. இதை பல தடவை சொல்லியிருக்கேன். தலைமை பதவி என்பது வேலை செய்வதற்கான 10 தலைவர்களை உருவாக்குவது. நம்ம வந்து ஒன்லி அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் பார்க்கணும். மெயின்டெனன்ஸ் ஒர்க்னா எப்பா சேரை கொண்டு வந்து போகிறா, கேபிள் எழுத்து காட்டா, பேனர்ரா, சரி இது பாடுறா, அது இல்லை. மாநாட்டு ஏற்பாடுகள் கவனிக்க இங்கே வா, உன் தலைமையில் 10 பேர் இந்த வேலையெல்லாம் பார்த்துரு, சேரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது பாரு, இது பண்ணு அது பண்ணு, அதெல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அது கூட இவர் பார்க்க மாட்டாங்க. வரவேற்பு குழுன்னு போட்டு அவங்க பார்த்துக்குவாங்க. இவர் வந்து மாநாட்டு உரை தயாரிப்பு, தீர்மானம் தயாரிப்பு, ரோட்டில் இறங்கிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நிற்கிற கிளம்புக்கலாம் அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்ணுறாரு. அவருக்கு இது எட்டிக்காய் கசக்கிற விஷயம், அறிக்கை தயாரிக்கிறது, படிக்கிறது, இதெல்லாம். ஆனால் இதுதான் இவருடைய ஒர்க்கு. இப்போ ஒரு பெரிய நிறுவனம் ஒரு எடிட்டர் ஒரு இதுக்கு போடுறாங்க. எடிட்டர் ஒரு ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு. அவரே போய் எல்லாத்தையும் நோண்டி இருந்தாருன்னா அப்போ யார் மற்றவங்க வேலையப்பா நீ நகரு, நான் இதை அடிக்கிறேன், விஷுவல் எடிட்டர் நான் பண்ணுறேன் நகரு, அங்கே போய் உட்காந்துட்டு ஏன்பா நானே ஆங்கரை பார்த்துக்கிறேன்ப்பா, ஏன்பா நானே இதுன்னா இல்லை. 10 பேரை உருவாக்கணும். இதை பண்ணு அதை பண்ணு, அதை நெறிப்படுத்தணும். இது பண்ணு அது பண்ணிட்டியா எல்லாம் பார்க்கும்பொழுது ஓவரால் ஒர்க் பண்ண நடக்கும். அந்த ஒர்க்குக்கு அவர் மற்ற எல்லாரையும் இயக்கியிருப்பார். அவங்க அங்கே தயாரானாங்கன்னா வேறு எங்கேயும் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை விட்டு நீயே எல்லா வேலையும் பார்த்துருந்தா பெருகுது முதற்கொண்டு எல்லா வேலையும் பார்த்துனா வருது. அப்போ அதுக்கு இதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்களுடைய தனித்தன்மை போயிடும்ல. கட்சின்றது அசட்டுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்கி, இப்போ டிஎம்கேல என்ன குறைச்சல், புதுசாக ஆளுங்க வராங்க, தலைவர்களை உருவாக்குறாங்க போகிறாங்க. எல்லா கட்சியிலுமே அது நடக்கும். இங்கே அது இல்லையே. இங்கே கண்ணுக்கு தெரிஞ்சது இவர் தான். பின்னாடி பேக் போனா வெளியே தெரியாமங்கிறது ஜான் ஆரோக்கியசாமி. சரி, ஏதோ ஒருத்தர் ஆதவ் வர்றாருன்னா நீங்கள் யாருமே பேசலை, ஆதவ பேசக்கூடிய ஆள் தானே. எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. சரி, தலைவரும் நடத்தல. அதுக்கப்புறம் அதுதான் சொல்கிறேன், தலைவர் நடத்தலை, ஷூட்டிங்கில் இருக்காரு. உனக்கு நடத்த தெரியாது. நடத்த தெரிஞ்சாலும் ஆதவனா பண்ண வேணும்னா நிர்மல்குமார் சந்திக்க சொன்னால் சந்திக்க போகிறாரு. ராஜ்மோகனை சந்திக்க சொன்னால் அதுக்குன்னே பிறந்தவர் சந்திக்க போகிறாரு. அந்த மாதிரி நீங்கள் மற்ற நிர்வாகிகள்லாம் செயல்பட விடணும்ல. நீங்கள் எல்லாருமே சந்திச்சாலுமே மக்களுக்கு என்ன தோணுதுன்னா தலைவர் சந்திச்சாதானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத. இன்னைக்கு தலைவரை நீ சந்திக்கல, நீங்கள் எப்போ பேசுகிறீங்க? ஏடிஎம்கேல இதை சொல்கிறாங்களா? இல்லை, முதல் டைமில் சார், அதுதானே இப்போ விஷயமா இருக்குது. முதல் டைம் 2ஆம் டைம்லாம் கிடையாது. சில கருத்துக்கள் வெளியிலேருந்து உருவாக்கப்படும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இவங்க யாருமே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்படி கருத்தை உருவாக்காங்கன்னா, யாருமே அறிவில்லாதவர்கள். இப்போ திமுக எடுத்துக்கிட்டால் அவங்கள தவிர மற்ற எல்லாரும் ஒன்றுமே இல்லாதவங்க. அதே மாதிரி திமுக ஆதரவாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் உலகத்திலே அறிவாளிகள், வரலாற்றெல்லாம் திருத்துவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நரேட்டிவ் உருவாக்குவாங்க. இப்போ விஜய்னா நடிகர், அவருக்கு அறிவே இருக்காது அப்படின்னு. அப்போ நீங்கள் அதை அடிக்கணும்னா ஓரளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு வரணும். புசியானது என்ன பண்ணுவார், அன்றைக்கி வராரு, நீங்கள் பத்திரிகையாளர்லாம் செட்டப் பண்ணுறாங்க, செய்தியாளர்களை செட்டப் பண்ணுறாங்க. செய்தியாளர்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த வகுப்போட திருத்த மசோதாவில் உங்களுடைய இதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னமோ நினச்சிட்டு அப்படியே இவன் பண்ணிட்டு போயிடலாம் நினச்சாரு, மடக்கிட்டாங்க. அப்போ அவரால் பதில் சொல்ல முடியல. அப்போ அவர் எதிர்த்தார் போராட்டம் அப்படின்ட்டார். அவர் மொத்தமாக சொல்லிட்டார், என்ன செக்ஷன் இருக்கிறதோ என்ன பிரிவு இருக்கிறதோ அதை பார்த்து ஐயா அவர்களே தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பாணியில் சொல்லிட்டார். அப்போ என்னென்னா, வக்போர்டு மசோதா சம்மந்தமாக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வர்றீங்க, குறைந்தபட்சம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தானே பண்ணியிருப்பீங்க. நைட்டு உட்காந்து இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி உட்காந்து உங்களால் எடுக்க முடியலன்னா ஏன்பா யாராவது அந்த வக்போர்டு மசோதாவில் என்னப்பா சொல்லியிருக்குது, அந்த கண்டென்ட் என்ன கொடு, ஏன் இது இவங்களை பாதிக்குது, அதில் ஏதாவது சாதகம் இருக்குதா பாதகம் இருக்குதா, அது கொடுன்னு வாங்கி படிக்கணும். முதல்ல அதை படிக்கணும். இல்லையா
வேறு யார் இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தா யாருமே வக்போர்டு மசோதா பற்றி பேசலை. தப்புன்னா தப்பியா இஸ்லாமியருக்கு எதிராக எல்லாம் இவரை மாதிரி தான் எல்லாம் பேசினுக்கிறான். வக்போர்டு மசோதாவை பிரித்து பேசணும் ஒரே ஆள் நான் தான், உள்ளுக்குள்ளே என்னென்ன சரத்து இருக்குன்னு. மற்ற எல்லாருமே உட்காந்துட்டு அது வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை உள்ளே திணிக்கிறார்கள், அவர்களுடைய இது ஆக்கிரமிக்காதுன்னு. என்ன ஆக்கிரமிக்கிறாங்க? நீங்கள் தான் உட்காந்து ஆக்கிரமிச்சிக்கிட்டு இவ்வளோ நாளாக அனுபவிச்சுருந்தீங்க. சாதாரண இஸ்லாமியனுக்கு ஒரு பயனும் இல்லை. ஒரு ஸ்கூல் கட்டியிருக்கியா, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கியா, இல்லை ஏதாவது பண்ண ஒன்றும் கிடையாது. அப்போ அதில் வந்து ரெகுலேஷன் கொண்டு வராங்க. உன் நிலத்தை வெளியில் போகக்கூடாதுன்றதை கொண்டு வர்றாங்க. வெளியில் யாரும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் நான் முஸ்லீம் யாருக்குமே போக முடியாது. இப்போ போகலாம், யாருக்கு வேணால் லீஸு கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறாங்க. நிலம் எங்கே இருக்குதுன்னு கணக்கெடுக்க சொல்கிறாங்க, வரவு செலவை வைக்க சொல்கிறாங்க, ஆடிட்டிங் அப்படின்னு. இது எல்லாமே சாதகமான அம்சங்கள். ஆனால் யாருக்கு பாதகம்? இதை வச்சுக்கிட்டு பிழைக்கிறவங்களுக்கு பாதகம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? பொதுமைப்படுத்துகிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படிலான்னு. அப்போ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா ரைட்டு. இவங்க என்ன பண்ணுறது? வழக்கம் போல் டிஎம்கே வழிமொழிகிற வேலை தான் பண்ணுறாங்க. நீட்டை பற்றி எப்படி நீட்டை வச்சு அரசியல் நேற்று தான் உண்மையிலே சொல்கிறேன். அந்த அறிக்கை அற்புதமான அறிக்கை விஜய். யார் எழுதுனான்னு தெரில. நீட்டை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஏமாத்துறன்றது இப்படி தான் கொடுக்கணும். வக்போர்டு மசோதாவா நீ இஸ்லாமியர்களை ஏமாற்றி பாஜகவை நிறுத்துகிற வேலை பண்ணுற, அதில் ஏன் நல்ல அம்சம் வக்போர்டை நீ என்ன பண்ணுற அப்படின்றத அடிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் மும்மொழி கொள்கையா நீ என்னென்ன பண்ணுற எல்லாத்தையும் அடிக்கணும். இப்படி அடித்தா தான் நான் மாற்று அரசியல் அல்லவா, நாம் அவர்கள் இல்லை அல்லவா, நாம் அவர்களை போன்ற அரசு செய்ய முடியுமா, நமக்கு வேறு பாதை இருக்கிறது அல்லவா, அப்படி பேசினார்ல. அது கரெக்டாக தான். அது எல்லாம் பேசிட்டு ஒரு மன்றத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டு வந்து இங்கே இதாக பொதுச் செயலராக போட்டால் அவர் வேறு வேலையில் இது பண்ணுகிறாரு, செய்யாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ வேறு யாரோ போட்டாங்க கூட அந்த பிரச்சனை வரும் இல்லை. 80 வருஷமா ரசிகமன்ற தலைவர் ஏங்க எதுனா பட்டா போட்டா கொடுத்துருக்கு. நான் தான் எம்ஜிஆர்ன்றீங்களா? நான் தான் எம்ஜிஆர் உதாரணம் திருப்பி காமிக்கிறேன். எம்ஜிஆருடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் முஸ்ரிபுத்தன் அவரையா கொண்டு வந்து கட்சியில் போட்டார்? இல்லை ஆரம் வீரப்பனை கொண்டு வந்து கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுத்தாரா? இல்லையே. யார் அது தகுதியானோ அவனை பயன்படுத்தினார். ஆரம் வீரப்பனை கூட அரசியல் தெரிஞ்ச ஒரு இத்தனைக்கு ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர்ட்ட மேனேஜராக இருந்தார், சத்யா ஸ்டுடியோ இது பண்ணினா எல்லாம் பண்ணார். ஆனால் ஆரம் வீரப்பன் பெரியார்கிட்ட இருந்து அண்ணாவிட்ட வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்தவர், அரசியல் தெரிஞ்சவர், ட்ராவல் பண்ணவர் 50 வருஷமாக. அப்படிப்பட்டவரே நீ கட்சிக்குள்ளே பெரிய இதெல்லாம் கொண்டு வந்துலாம் தீர்மானிக்கிறதெல்லாம் பண்ணலையா? நாவலர் நெடுஞ்செழியா, காளிமுத்து, இந்த மாதிரி தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பயன்படுத்துகிறார். நீங்கள் யாரை பயன்படுத்துகிறீங்க? இவர் என்ன அரசியல் தெரியும்? நான் அன்னையிலேருந்து தான் கேட்டுட்ருக்கிறேன். இது என்ன தெரியும்னா தெரியும்னாங்க, என்ன தெரியுதுன்னு தெரியுதா? அப்போது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த தமிழக அரசியலை நல்லா தெரிந்த விஜயகாந்தியே இவங்க வந்து கோமாளி மாதிரி ஆக்குனாங்க. அப்போ இவரெலாம் எந்த மூலைக்கு? இன்னும் தேர்தல் அரசியலில் இறங்கும் போது படு கோமாளி ஆக்கி விட்ருவாங்க. விஜயும் அதே தான், திட்டமிட்டே செய்வாங்க. அப்போ நீங்கள் தடுக்கிற வேலையை பண்ணோன்னா அதுக்கேற்ற நீங்கள் தயாராக இருக்கணும். இப்போ விஜய் வராரு, எங்கேயாப்போ எதாவது பேசுகிறாருன்னா மைக்கை போட்டு எதுவும் எதாவது வளர்னாருன்னா அதை அப்படியே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு டீம் ரெடியாக இருக்குது. ஆளுநர் மேட்ரே தலைகீழ. நீங்கள் வந்து ஆளுநர் வந்து அந்த மசோதாக்கள் நிறுத்தி வச்சுது, அந்த கால அளவு அதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்னது ஓகே. 10 மசோதா விவகாரத்தில் பார்த்தா உடனே தூக்கிட்டு வரலாற்று சிறப்புமிக்க இது அது இதுன்ட்டு அதுக்குள்ளேயே பல சிக்கல் இருக்குது. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா இவங்க பண்ணுறதெல்லாம்? கொடுக்குற அறிக்கை இதெல்லாம் டைமுக்கு வந்துக்கிட்டு இருக்கே, அதான் கேட்குறேன். அது நான் சொல்கிறதுக்கு இல்லை, எப்படின்னு தெரியாது. தெரிந்தால் நலம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு தலைவர் வந்து அவரே இயங்க முடியாது. அப்போ ஏதாம்பா இந்த இஷ்யூ காலையில் அவர் ட்விட்டரு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது, டிவின்னு பார்க்கும்பொழுது இந்த இஷ்யூ இது சம்மந்தமாக நம்ம பார்ட்டி லைன் என்ன டக்குன்னு ஒரு அறிக்கை ரெடி பண்ணு அப்படின்னா பார்ட்டி லைன் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கணும். அந்த அறிக்கையை வாங்கி இவர் பார்க்கணும். ரைட்டு, ஓகேப்பா, சைன் பண்ணி இது பண்ணணும். நீட் நேரத்துலாம் சைன் பண்ணால் அப்புறம் ஒரு நாள் இந்த அறிக்கை வரும், ஒரு நாள் வேறு மாதிரி வரும். அந்த மாதிரி சிக்கல் இருக்குது. அதனால் இது போக போக கற்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜே நீங்கள் இல்லைன்ற உங்களை வந்து எம்ஏ லெவலுக்கு நான் வர சொல்லலை, 10th லெவலுக்காவது இருக்கணும்ல. எல்கேஜி லெவலில் இருந்தால் யாரோ ஒருத்தர் 2 பேர் எழுதி கொடுத்துக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதுக்கு தான் இப்போ கூட இல்லை, அவர் இது முடிச்சுட்டு படப்பிடிப்பு முடித்தா பிறகு கூட தனக்கான ஒரு குழு அவர் வச்சுக்கணும். அரசியலில் வச்சுக்கிட்டு இந்த புகழ்கிற ஒரு தலைவர் என்னை குறுன்னு பார்க்குறாரு. என்னடா இவன் இப்படி பேசுகிறானே, இவ்வளோ நாளாக இப்படி இருந்தானே, என்னடா இன்றைக்கி மட்டும் இப்படி பேசுகிறானே அப்படின்னு தலைவர் இதெல்லாம் நிறுத்து, கம்முன்னு உட்காரு. இந்த மேட்டில் இல்லை தலைவரை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தலைவரை இந்த மாதிரி நீட்டு விஷயத்தில் நான் இப்படி பேசிட்டேன் நீங்கள் தலைவர் பார்க்குறீங்கல்ல, அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கம்முன்னு உட்காரு. நீட்டு விவகாரத்தில் என்ன பண்ணலாம் சொல்லு. அதில் இப்படி
இல்லை சார் இந்த மாதிரி விஷயம் நீட்டு வந்து இது சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்டது, இவங்க சும்மா இதுக்காக கதை விடுறாங்க, மத்திய அரசை எதிரியாக இருக்கிறத ஒரு மாற்று அரசியலை இவங்க பண்ணுறாங்க, நம்ம இதில் இந்த மாதிரி அறிக்கை விடலாம். ஓ அப்போ நீட்டு வந்து அங்கே இதாக இருக்கா? ஆமாம், என்ன அது காமிங்க, டக்குன்னு யாராவது ஒருத்தர் கூட இருக்கிறத பாருங்கள், இந்த மாதிரி நடந்திருக்கு. அது இப்படி தான் நீங்கள் ரெடியாக முடியும். அப்போ ஒரு 5 பேர் பேச்சை கேட்குற மாதிரி இருக்கணும். தலைவர் என்ன குருன்னு பார்க்குறாருன்னா அவர் அப்படியே சிரிச்சிட்டு கை கொடுக்கறது, இந்த புகழ்கிறத ரசித்தா கதை முடிச்சு விட்ருவாங்க. சும்மா டெய்லி போயிட்டு தலைவரை சட்டை செம்மையாகுது, பேண்ட்டு நீங்கள் நடந்து வரும்போது அப்படின்னா அது என்ன அரசியல் கட்சிக்கு அழகா? அதனால் ஏன்னா அவர்கிட்ட சரக்கு இல்லை. அப்போ அடுத்து அவர் என்ன பண்ணுவார்? இதை தான் பண்ணுவார். ஏன்னா வருஷம் பூரா அவர் தான் பண்ணியிருந்தார், அதை பண்ணி தான் நெஞ்சில் இடம் பிடிச்சார். சரி, அதை வச்சு இவருக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. பொறுப்பு கொடுத்தா பிறகு அந்த பொறுப்புக்குரிய செயல்படாமல் மறுபடியும் அதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து கட்சி வளர்ச்சிக்கு உதவாதுன்றதை பல தடவை சுட்டி காமிச்சப்போ பலர் கோவப்பட்டாங்க. அது பொதுக்குழுலையும் இதுலேயும் வெடிக்குதா? இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களா? இது என்ன ஆகுனா ட்ரால் பண்ணி கேலிக்குரிய விஷயமா மாற்றுவாங்க. அடுத்து விஜய்கிட்ட போவாங்க. அது பெரிய சிக்கல். அது ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி சார். வணக்கம் சார்.